பூஞ்சோலை மாணவர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு முகலாய பேரரசோட ஒரு சில முக்கியமான நிர்வாக முறையை பற்றி பார்க்க போகிறோம். அக்பர் தான் என்ன பண்ணியிருப்பார் அப்படின்னா ஜப்தி முறையை பிரகடனம் செஞ்சிருப்பார். சரியா? யாரோட ஐடியா அப்படின்னா அவரோட அமைச்சர் தோடர்மால் அப்படின்னு சொல்லி ஒருத்தர் இருப்பார், அவரோட ஐடியா தான். அப்போ ஜப்தி முறையை பிரகடனம் செய்த அரசர் யார் அப்படின்னா அக்பர். அடுத்து பாருங்க, தஸ்தர் அப்படின்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க. தஸ்தர்னா என்னன்னா வரிகள் கட்ட வேண்டிய ஒரு லிஸ்ட். சரியா? அதாவது வரிகள் தொடர்பான விவரங்களை கொண்ட அட்டவணை. அதுதான் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா டஸ்டர்னு சொல்லுவாங்க. அப்போ எவ்வளவு வரி அப்படின்னு சொல்லி எழுதி போட்டுட்டு டஸ்டரை வச்சு அழிச்சிருவாங்கன்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. அப்போ வரி தொடர்பான விவரங்களை கொண்ட அட்டவணை தஸ்தர். அடுத்து பாருங்க, கர்கானா அப்படின்னா என்னன்னா விலை உயர்ந்த கைவினை பொருட்கள் உற்பத்தி செய்யும் இடம் தான். அந்த தொழிற்கூடம் தான் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா கர்கானா. விலை உயர்ந்த கற்களை வச்சு செஞ்சதுனால கர்கானான்னு பேர் வச்சிருக்காங்க, ஞாபகம் வச்சுக்கோங்க. கர்கானா விலை உயர்ந்த கைவினை பொருட்கள் செய்யும் தொழிற்கூடங்கள். அடுத்து பாருங்க, உண்டி அப்படின்னா என்னன்னா கடன் பத்திரங்கள். ரொம்ப முக்கியங்க. அதாவது கடன் கட்டலை அப்படின்னா உண்டியல்ல காசு போட சொல்லுவாங்க, ஞாபகம் வச்சுக்கோங்க. உண்டி அப்படின்னா கடன் பத்திரங்கள். அடுத்து பாருங்க, இவங்களோட பக்தி இயக்கத்தில் ஒரு சில பேர் வருவாங்க. இதை மேட்ச் த ஃபாலோயிங்ல நிறைய தடவை கேட்டிருக்காங்க. கபீர் அப்படின்றவர் என்ன அப்படின்னா நெசவாளர். சரியா? இது எப்படி ஞாபகம் வச்சுக்கோங்க, பீர் சாப்பிட்டாங்கன்னா நசநசன் பேசிட்டே இருப்பாங்க. அப்போ கபீர் அப்படின்னா நெசவாளர். ரவிதாஸ் அப்படின்னா தோல் பதனிடும் தொழிலாளி. சரியா? தோல் வந்து பார்த்தீங்கன்னா ரஃபா இருக்கும்ல, அப்போ அதை பதனிடுறது கஷ்டம், அதனால தான் ரவிதாஸ். சரியா? ரஃபா இருக்கிறதுனால ரவிதாஸ் யார் அப்படின்னா தோல் பதனிடும் தொழிலாளி. அடுத்து பாருங்க, சைன்றவர் யாருன்னா சிகை அலங்கார தொழில் செய்பவர். அதே மாதிரி தாது பருத்தியை சுத்தம் செய்பவர். சரியா? அதாவது சிகை அலங்காரம்னா மேக்கப் போடுறாங்கன்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. மேக்கப் போட்டு அவரோட சைனை அவரே போட்டுக்கிடுவாரு, நான் தான் மேக்கப் போட்டேன் அப்படின்ற மாதிரி. சரியா? அடுத்து பாருங்க, ஒரு சில பேர் எழுதிய நூல்கள் வந்து கேட்பாங்கங்க. அதுல வந்து இது ரொம்ப முக்கியமானது. கல்ஹானர் காஷ்மீரோட முழுமையான வரலாறு குறித்து எழுதியிருப்பாரு. அந்த புக்கு பேரு ராஜவழி பதகா. சரியா? இந்த நூல் வந்து அக்பர் ஆட்சி காலத்தில் பிரங்கப்பட்டரால் தொகுக்கப்பட்டதுன்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க. இது எப்படி ஞாபகம் வச்சுக்கோங்க, அதாவது காஷ்மீர் அப்படின்னு டிவியில் காமிச்சாவே அந்த கல்லை வச்சு எரியறமா தான் காப்பாங்க. அப்போ கல்ஹானர் தான் காஷ்மீரோட முழுமையான வரலாறு எழுதியிருப்பாரு. எந்த நூலில் அப்படின்னா ராஜவழி பதகா அப்படின்ற நூல். அப்போ கல்லை வச்சு எரிஞ்சா நம்மளுக்கு வலிக்கும் அப்படின்ற மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்து பாருங்க, ஷாஜஹானோட அவைக்கள புலவர் ஜெகநாத பண்டிதர் ரசகங்காதரா அப்படின்ற ஒரு நூலை எழுதியிருப்பாரு. சரியா? அப்போ ஜக்கில் தான் ரசம் ஊற்றுவாங்க, டம்ளரில் ஊற்றாம பெரிய பெரிய ஜக்கில் தான் ரசம் ஊற்றுவாங்கன்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. அப்போ ஷாஜஹானின் அவைக்கள புலவரான ஜெகநாத பண்டிதர், இது ஜக்குன்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. ரசகங்காதரா அப்படின்ற நூலை எழுதியிருப்பாரு. இது 11th ஹிஸ்ட்ரியில் இருக்கக்கூடிய ஒரு சில முக்கியமான இன்ஃபர்மேஷன் முகலாயர்களை பற்றி. நன்றி.